அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2க்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. அதற்கான தமிழ் தேர்விலிருந்து டாப் 50 அசல் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1ஆவது கொஸ்டின் பாருங்க. பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. பிழையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் சி தான். சரியா? காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இந்த லை வரும். சரியா? 2வது கொஸ்டின். வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. ஆன்சர் பாருங்க, ஆன்சர் பி தான் கரெக்ட். சரியா? அழிந்தது தீமை குணப்பெயர் கொண்டது. சரியா? அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை சினப்பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது. சரியா? 3வது கொஸ்டின். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஆன்சர் கெற்றம்னால எனது ஆன்சர் டி கேண்மை நட்புவை குறிக்கின்ற சொல். 4வது கொஸ்டின். பாடும் பாடல் என்ற சொல் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறி. பாடும் பாடல் என்ற சொல் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறி. ஆன்சர் சி தான். இது ஒரு எதிர்கால பெயரச்சை குறிக்கின்ற சொல். சரியா? 5வது கொஸ்டின். நட என்னும் பெயர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனின் பெயரை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். நடன நடந்தவன் அப்படிங்கிறத வினையாளனின் பெயரை குறிக்கின்ற சொல். சரியா? 6வது கொஸ்டின். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறி. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். வைத்தாள். வைத்தாளில் தான் ஏவல் வினைமுற்றை குறிக்கின்ற சொல். 7வது கொஸ்டின். கூற்று காரணம். உன்னை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர். ஏ யா ஆ ஓ ஏ என்பன சுற்றெழுத்துக்கள் பிற வாழ்வதை சுட்டுகிறது. சரியா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். காரணம் கூற்றும் சரி காரணம் தவறு. சரியா? கூற்று சரி காரணம் தவறானதை குறிக்கின்றது. 8வது கொஸ்டின். கூற்று காரணம். அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் பொழுதுகளை சுட்டுவதற்கு ஆஇஓ வந்துள்ளது. எழுத்துக்களை சுட்டுவதற்கு. சரியா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். கூற்று சரி. சரியா? காரணம் சரி. ரெண்டுமே சரியாக தான் பொருந்திருக்கு. 9வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை கண்டறி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். பொருந்தாது ஜா ஆ. சரியா? மற்றது எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்குது. 10வது கொஸ்டின். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறி. கணம் காணம். கணம் காணம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். கணம்னா கூட குறிக்கின்ற சொல். காணம்னா பொண்ணை குறிக்கின்ற சொல். சரியா? 11வது கொஸ்டின். சரியான விடை குறிப்பை தேர்க. குறிப்பு காரணம். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் இன்று சொற்களுக்கிடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகவும் வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். சரியா? குறிப்பு தவறு காரணமும் தவறு. சரியா? ஆன்சர் டி. 12வது கொஸ்டின். பின்வரும் நோட்சில் எதிர்ப்பிழை உள்ளதை சொற்றரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சந்திப்பிழையற்ற தொடர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். அங்கோட்டுடன். அங்கோட்டுடன் இதான் சந்திப்பிழையற்ற தொடரை குறிக்கின்ற சொல். சரியா? 13வது கொஸ்டின். காப்பு செங்கை தாள் சப்பாணி மொத்தம் வருகை அம்பொலி இவற்றை அகர வசப்படி சொற்களை சீர் செய்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். சரியா? அம்பொலி காப்பு சப்பாணி செங்கை தாள் மொத்தம் வருகை. சரியா? 14வது கொஸ்டின். பிழை திருத்துக. கூற்று காரணம். ஒரு அறிவை மரதில் ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிர் எழுத்துக்களில் தொடங்கு சொற்களுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும். சரியா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான். கூற்று தவறு காரணம் சரி. கூற்று தவறு காரணம் சரியா இருக்குது. 15வது கொஸ்டின். ஊர் பெயர்களோடு மருவு பெயர்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான். சரியா? தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவக்கோட்டை. கோவன்புத்தூர் கோவை மருகி வருதனால. பூந்தமல்லி பூவிருந்த வள்ளின்னு வரும். சோழநாடு சோநாடு. சரியா? 16வது கொஸ்டின். இருபொருள் தரும் சொற்களை கண்டுபிடின்னு கண்டிருக்காங்க. தாரளி. சரியா? தாரளினா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். பூமி உலகம். சரியா? தாரளிங்கிற குறிக்கின்ற சொல். 17வது கொஸ்டின். ஒரு பொருள் பன்மதியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொல்லை உணர்த்தும் பொருளை கண்டுபிடி. மீமிசை ஞாயிறு என்னும் சொல்லை உணர்த்தும் பொருள் எதுன்னு கண்டறிங்க பார்ப்போம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். மேல் பகுதி. ஆன்சர் டி மேல் பகுதியை குறிக்கின்ற சொல்.
18ஆம் கொஸ்டின். பொருந்தும் சொல்லை கண்டறி. பொருந்தும் சொல்லை கண்டறி. சரியா? பொருந்தாத சொல்லை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. தப்பாக கொடுத்துருக்காங்க பொருந்துகன்னு. சரியா? இல்லை எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். சரியா? விபாலம், முரல், வழுவுதி, வாசனம் இதெல்லாம் சரியான ஆன்சர். பொருந்தாது விபாலம். 19ஆம் கொஸ்டின். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி எண் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964, பாவனந்தர் தமிழ் சொல்லராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு துவக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். சரியா? ஆன்சர் டி 70. ஆன்சர் டி மொத்தம் 70. 20ஆம் கொஸ்டின். டேஸ் டேஸ் உறவோர் ஆவின் உறவோர் உறவோர் மடவும் ஆக மடந்தை நாமை. பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். உறவோர் இன்ட்டு மடவம். சரியா? 21ஆம் கொஸ்டின். ஒருவர் அல்லது நாம் கூறும் ஒருவரை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரிய கண்டடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. இது வந்து முக்கார் புள்ளியை குறிக்கின்ற ஒரு சொல். சரியா? 22ஆம் கொஸ்டின். பொறுத்துக. எது பொருந்திருக்கு பாருங்க. சரியா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதங்க சரியா பொருந்திருக்கு. சாந்துனா அறை, குருவி ஒப்பு, சுனை அப்படின்னா குடை, அருவினா இழிதல். சரியா? சரியான ஆன்சர் ஏ தான். 23. ஒலிமரபை கண்டறிக. புல்ங்கிறது எந்த குறிக்கின்ற சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். சிமெல்கும். சரியா? சிமெல்கும். 24ஆம் கொஸ்டின். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறி. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. பூமி சுழல்கிறது. பூமி சுழல்கிறதா ஒரு பிழையற்ற நிகழ்கால தொடர். 25ஆம் கொஸ்டின். கூற்று காரணம். யானைகள் விரைந்து ஓடின. யானைகள் விரைந்து ஓடின. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். சரியா? டி தான் சரியா பொருந்திருக்கு. கூற்று தவறு, காரணமும் தவறு. சரியா? அடுத்த கொஸ்டின் 26. பிறவினை தொடரை கண்டறி. இதில் பிறவினை தொடர் எதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். அரசன் மாலை அணிவித்தான். இதுதான் ஒரு பிறவினை குறிக்கின்ற சொல். வி அணிவித்தான். சரியா? 27ஆம் கொஸ்டின். எவ்வகை வினை என்பதை கண்டறி. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். சரியா? செய்வினை செய்யப்பட்டு வினையாக மாறும்போது தான் அந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 28ஆம் கொஸ்டின். வரலாற்றியல் ஒயிட் கால் என்னும் சொல்லியிருக்கு. சரியான இணை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை குறிக்கின்ற சொல் தான் ஒயிட் கால். சரியா? 29ஆம் கொஸ்டின். இணையான தமிழ் சொற்களை பொறுத்துன்னு கேட்டிருக்காங்க. சரியா புரிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான். சரியா? ஆன்சர் பி. 4க்கு பார்த்தீங்கன்னா டார்க் இருட்டு இலை. டேமன் அப்படின்னா இது பின்னணி நிரல். டார்கஸ்ட் 3 மிரு இன்மை. டெக்னஸ்ட் அடர்த்தியை குறிக்கின்ற சொல். சரியா? அடுத்த கொஸ்டின் 30. புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லியிருக்கு. இணையான கலைச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கடத்தரை இயக்கம். கடத்தரை இயக்கம் தான் சரியான ஆன்சர். சரியா? கலைச்சொல். 31. பொறுத்துக. சரியான ஆன்சர் இது பொருத்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் சரியாக பொருந்திருக்கு. ப்ரீகன்சன்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. சரியா? பொசிஷன் அப்படிங்கிறது உடைமை. ப்ரீஸ்கன்ஸ் அப்படிங்கிறது நீனுட போகம். பிரிமியம் அப்படிங்கிறது என்னது முனைமம். சரியா? 32ஆம் கொஸ்டின். கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டார். வெட்டார். சரியா? 32. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. திறனாளர். திறனாளர் குறிக்கின்ற சொல். அடுத்த கொஸ்டின் 33. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு கண்டறி. கலைச்சொல்லுக்கு நிகரான கிளைசியர். கிளைசியர் அப்படிங்கிறது என்னது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. பனியாரை குறிக்கின்ற ஒரு கலைச்சொல். சரியா? 34. தனிமரம் காடாதல் இயல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. பகையை நீக்குதல். பகையை நீக்குதல். 35ஆம் கொஸ்டின். ஆளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பிலும் பிறப்பெயர்க்கு நாற்பாவையில் குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான். ஊரார் உடமைக்கு பேயாய் பரவாதே. ஊரார் உடமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறதா பழமொழி. சரியா? 36. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறி. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறி.
சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. சரியா? அடரடி படாடி அப்படின்னா பழம் குறிப்பான். சரியா? அகட விகடம் அப்படின்னா தந்திரத்தை குறிக்கின்ற சொல். ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை. கைகூட்டுதல் சித்தியடைதல். சரியா? ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் 37. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஸ் யானை டேஸ். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். 18வது கொஸ்டின். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. சரியா? அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. அடியற்ற மரம் போல வீழுதல். மரத்தில் அகப்பட்ட தவில் போல் வனமுடைதல். புயலில் சிக்கித்த பூங்கொடி போல் நடுங்குதல். சரியா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின். உயிர்காற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல் தொடரில் உயிர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான். நகற்று. சரியா? நக்கற்று அப்படிங்கிறது தான். 40வது கொஸ்டின் பொறுத்துக. 40வது கொஸ்டின் பொறுத்துக பாருங்கள். ஆன்சர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 கால் பிளக்னு மறுகவி பதிவேடு. ரிகார்ட் எஜியோஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கின்ற சொல்லுனா பதிவேடு வழங்கு குறிப்பேடு. பப்பர் ஸ்விஃப்ட் ரெஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. பெயர் காப்பி ரெஜிஸ்டர்னா செம்மடி பதிவேடு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியாக பண்ணிடும். 41 அடாரிங் என்ன ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் போற்றுதல்ங்க தான் சரியான ஆன்சர் அடாரிங் அப்படிங்கிறது. சரியா? 42வது கொஸ்டின். தோழன் என்ற பொருள் தரும் காமரேட் என்னும் சொல்லின் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. இது ஒரு பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டதான் தோழன் என்ற சொல் காமரேட்டுங்கிறது பிறவி வந்தது. சரியா? 43வது கொஸ்டின். சரியான இணையை கண்டறி. சரியான இணை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் சரியாக பொருந்திருக்கு. சரியா? 2 மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. முடியரசன் வீர காவியம் அப்படிங்கிறது. தாராபரதி ஆசிரியர் செய்து எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? 44வது கொஸ்டின். பூட்கை என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. பூட்கைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூட்கைக்கு ஒரு குறிக்கோளை குறிக்கின்ற சொல். சரியா? 45வது கொஸ்டின். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவ தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. தேவினையப்பவனார் தான் உலக தமிழ் கழகத்தின் நிறுவ முக்கிய தலைவராக இருந்திருப்பார். 46 கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறி. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. சரியா? 47 ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் சரியான ஆன்சர் சி தான். 3 மட்டும். சரியா? கண்டங்கத்திரை. சரியா? 48 பாடலின் அடியில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து. எந்த வரி பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். திரிகடு என்ற நூலில் தான் தூற்றிய கண் தூவி வித்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. 49 கூற்று காரணம். சரியா? அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். சரியா? அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ரைட் தான். ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வேறு இல்லைன்னு தான் வரும். அதனால் காரணம் தவறு. சரியான ஆன்சர் ஏ. 50வது கொஸ்டின். சரியான சொற்றொடரை தேர்வு செய். கீழ்காணும் தொடரை நிறைவு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறளை நிறைவு செய்த கோடிட்டடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான். கற்றவருள் மிக கற்றவராக மதிக்கப்படுவார். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார்கள் தான் சரியான ஆன்சர். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.